ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு என்ன பார்க்க போறேன்னா, என்னோட சின்ன பையன் வந்து அவன் ஸ்கூலில் டான்ஸ் ஆட போகிறான். சாரை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். டான்ஸ் ஆட போடுறதுக்கு எல்லா காஸ்டியூம் போட்டாச்சு. நெக்ஸ்ட் பவுடர் மட்டும் அப்ளை பண்ணிவிட்டு சாரை கூட்டிகிட்டு போயிடலான்னு சொல்லிட்டு நான் எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஒவ்வொரு தடவை அதை ரெடி பண்ணுறதே எனக்கு பெரிய வேலையாக இருக்குது. மொட்டை வெயில 2 பேரும் ஸ்கூலுக்கு கிளம்பியாச்சு. கையில் 2 ஸ்டிக்கு வச்சுருக்கான் பாருங்க. இது பேர் தான் பாம்பாம். இதை வச்சு தான் இன்னைக்கு ஸ்கூலில் டான்ஸ் ஆட போகிறாரு. 4:30 அந்த மாதிரி தான் வர சொன்னாங்க. ஆனால் அதுக்கு முன்னாடி நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எப்படா அந்த வெயிலில் உட்காருன்னு தெரியல. பட் ஆனால் வேறு வழி இல்லை. எல்லாருமே பிளேஸ் ஆக்குப்பை பண்ணி அவங்கவுங்க உட்காந்துருக்காங்க. இதுக்கு மேலே போனால் நம்ம பின்னாடி தாண்டா உட்காரணும்னு சொல்லிட்டு நான் போய் முன்னாடி போய் உட்காந்துட்டேன். ப்ரோக்ராம் இன்னும் ஸ்டார்ட் ஆகாதனால நிறைய பேர் இன்னும் வரலை. ஆனால் போக போக அந்த சேர் எல்லாமே ஃபுல்லாகிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா செம்ம க்ரௌடாக இருந்துச்சு. அப்புறம் ஒரு வழியாக 6 மணிக்கிட்ட ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் அவங்களோட திறமையை அழகாக கட்டினாங்க. ட்ராமா, டான்ஸ் அப்படின்னு பண்ணிகிட்டே இருந்தாங்க. என்னடா என்னோட பையனை இன்னும் காணமே, ரொம்ப நேரம் ஆகுதே, பிள்ளையை எங்கடா தேடிட்டே இருந்தேன். அப்புறமா லாஸ்ட்டில் தான் ஒரு டான்ஸ் வந்துச்சு. அழகாக க்யூட்டாக ஆடி முடிச்சிட்டாரு. இதில் தான் என்னோட பையன் இருக்கா, எங்கே இருக்கா நீங்களே கண்டுபிடிச்சு சொல்லுங்கள். பாய்.